ஒரு ஊரில் ஜெய் ஜோஸ் அப்படின்னு ஒருத்தன். பாப்பா 2 பேரில் ஒருத்தன் தான். ம் அவன் ஒரு பெரிய திருடனாம். நான் யோக்கியன்டா, நான் இல்லை. அவன் பேர் ஜெய் ஜோஸ், அவன் பேரும் ஜெய் ஜோஸ் தான். ஸோ என்ன ஆச்சா, அவன் ஒரு பெரிய திருடனாம். ஸோ அவனை யார் எந்த பெரிய பெரிய நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஜெயிலில் போட்டாலும் ஒரு மேக்ஸிமம் 20 to 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கக்கூடிய கதவுகள் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவான் ஈஸியாக. அவ்வளோ பயங்கர டேலண்டட். இந்த கதை நடந்து ஒரு 100 to 120 இயர்ஸ் பேக் நடந்த கதை. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளில் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். என்னை யாராவது பூட்டி வைங்க, நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னா பெர்மனெண்ட்டாக வாழ்க்கை ஃபுல்லாக நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நான் என் தோல்வி ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் என் தோல்வி ஒத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துடணும் அப்படின்றான். சரின்னு இதை ஒத்துக்கிட்டு ஒரு நாட்டில் இருக்க பெரிய 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 ஜெயில் கைதிகள்லாம் போடக்கூடிய பெரிய பெரிய ஜெயில்கள் அவங்களாம் சேலஞ்ச் பண்ணி ஒருத்தராக ஒரு நாடாக கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் கூப்பிட்றாங்க. இவர் போகிறாரு, உள்ளே போகிறாரு. போனவுடனே எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இருந்தாலும் எங்கேயோ நைஸாக மறைச்சி ஒரு சின்ன பின்னை வச்சுருக்கான். அதை எடுக்கிறான். எடுத்து லைட்டாக அப்படி அப்படி பண்ணுறான். ஓப்பன் ஆகிடுது, வெளியே வந்துடுறான். அப்படியே சிரிச்சுட்டு வந்துடுறான். டாட்டா காட்டிட்டு வின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இன்னொரு நாட்டில் இன்னொருத்தர் சேலஞ்ச் பண்ணி அது பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் பண்ண ஒரு டோர், அதுலேயும் போய் போடுறான். இவன் அங்கேயும் போகிறான். இதே மாதிரி எங்கே மறைச்சி வச்சிருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு சின்ன பின்னு தான், அதை எடுத்துகிட்டு போகிறான். ஓப்பன் பண்ணுறான், வெளியே வந்துடுறான். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இப்படி வராங்க. இப்படியே பல நாடுகளில் பல ஜெயில்களில் இவனை போடுறாங்க. இவன் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கான். இப்படியே கடைசியில் வந்து பயங்கரமாக ஒரு கர்வம் வந்துடும் இல்லையா, நான் ஒரு பெரிய ஆள், என்னை யாராலையும் போட முடியாது அப்படின்ற மாதிரி. இன்னும் பயங்கரமான இன்னும் சில கண்ட்ரீஸும் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி அப்படியே நாங்கள் பண்ணி காட்டுறோம் பாரு அப்படின்னு அவனை தூக்கி உள்ளே போகிறாங்க. அதே மாதிரியே அவன் வந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இன்னும் டெக்னாலஜி புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்செல்லாம் டோரை செட் பண்ணுறாங்க. அப்படியும் வெளியே வந்துடுறான். இப்படியே இவனை யார் தான் அடைக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது. ஆனால் கடைசியில் ஒரு நாடு, இந்த நாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இல்லாத ஒரு பழங்காலத்து கோட்டை மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நான் உன் சேலஞ்சை ஏற்றுக்கிறேன்ப்பா, நீ என்னுடைய கண்ட்ரியில் உள்ள இந்த ஜெயிலுக்கு வா அப்படின்னு இவனை சொல்கிறாரு. நான் உன்னை அடைக்கிறேன், நீ தப்பிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு புரியா பார்க்கலாம் அப்படின்னு போடுவாங்களா, அதே மாதிரி சீனை போட்டு உள்ளே போகிறான். பார்த்தா அது போகிற இத்து போன மாதிரி இருக்குது. யோ, நான் என்ன மாதிரி பயங்கர ஜெயிலெலாம் பார்த்துட்டு வந்தேன், என்னையா இது இத்து போன பழங்காலத்து மண் கோட்டை செவுறு மாதிரி இருக்குது, இதில் போய் என்னையே போய் போட வரீங்க, ஏன்னா அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டிங்களா அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அது பார்த்தா ஏற்கனவே அது இத்து போனது மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்து அந்த உட்டு இருக்கு இல்லையா, பயங்கரமான ஸ்ட்ராங்கான உட்டு, அது அந்த நில குளிஞ்சு போயிருக்கு. அதாவது ஒரு மாதிரியா டப்புன்னு அடைச்சிக்கிட்டா நம்மளது அடைச்சிக்கும் இல்லையா, திருப்பி நம்ம ஓங்கி இடின்னு இடிச்சா தான் திறக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது. ஈஸியாக ஃப்ரீ மூவிங்லாம் இல்லை, ஸ்டக்கப் ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இத்து போயிருக்கு டோர், இது ஹோல்லாம். சரின்னு இவனை போய் உட்காராங்க. ரெடியா அப்படின்னு கேம் ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி இவன் வந்து டைம் சொன்னது 1 மினிட்டு. ஆனால் அவங்க பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிறது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் அங்கே ஒரு டீலிங். இவன் போகிறான், எப்போ போல் நைஸாக எடுக்கிறான். லைட்டாக அப்படி அப்படி பண்ணி பார்க்குறான். எப்போ போல் 1 செகண்ட் 2 செகண்ட் தானே அவனுக்கு. திறக்கிறான், லாக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், லாக் ஓப்பன் ஆகல. சரின்னு வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி மெத்தடில் இன்னொரு பின் இருக்குது, அதை எடுக்கிறான், அதை ட்ரை பண்ணுறான், ஓப்பன் ஆகல. இப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் என்னடா இது ஓப்பனே ஆகலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறான். வேறு விதமாக அவன் ட்ரை பண்ணுறான். டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லாம் அவனுடைய டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறான். 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. அவனுக்கு அப்படியே இந்த பக்கம்லாம் அப்படியே ஊற்ற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி என்ன செய்யறது தெரியாமல் உட்காந்துருக்கான். என்னப்பா அப்படின்னு அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அவங்க பேசினா அவனுக்குள்ளே கேட்குற மாதிரி ஏதோ ஒரு ஜன்னலோ அந்த காலத்தில் பின்பக்கம் ஏதோ ஒரு கிரில் மாதிரி இருக்கும் இல்லையா, ஓப்பனுக்கு காற்று, அது வழியா என்னப்பா ரெடியா, முடிஞ்சிச்சா, இல்லை இன்னும் முயற்சி பண்ண டைம் வேணுமா. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். சரி என்ன செய்யலாம், தோல்வி ஒத்துக்கிறீங்களா. உனக்கும் வருது, நான் எப்படா ஒத்துக்க முடியும் இந்த கதவை அப்படின்றான். ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தான் நீ கேட்ட டைம்லாம் முடிஞ்சிச்சே,
ஒத்துக்கப்பா, வேறு வழி இல்லை, மணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல்ல, ஒத்து தான் அவனு, வேறு வழி இல்லை. சரி சரி, ஒத்துக்கிறேன் 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 அப்படின்னு தட்டிட்டு டமாலும் ஒரு உதைக்கிறான், கதவு திறந்துருது. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நோட் திஸ் பாயிண்ட் வரான், மிதிக்கிறான், ஓப்பன் ஆயிடுது. கம்பியை பார்க்குறான், கதவை பார்க்குறான், நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், திறக்கவே இல்லையே. உடனே அவர் வந்தார், அரசர். தம்பி, இது பழங்கால கதவு, இந்த லாக்கு நாங்கள் பூட்டவே இல்லை, திறந்துருந்தது லாக்கு. நீ ஆனால் திறந்துருந்த லாக்கை நீ திரும்பி திரும்பி ட்ரை பண்ணனால அது ஆல்ரெடி திறந்திருந்தனால திறக்க முடியல. ஆனால் இதே இது லாக்காக இருந்தால் உன் திறமையால் திறந்திருக்கும். ஆனால் உன் திறமையை நீ நம்பின, ஆனால் உன்னுடைய சமயோஜித புத்தி அதை நீ யூஸ் பண்ணலை. அது காரணம் உன்னுடைய அந்த வெற்றி களிப்பு, இருமாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னால் முடியாதது ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த கேரக்டர் உனக்கு இருந்ததுனால தான் இது செய்ய முடியல அப்படின்னா, நான் தலையை வெட்கி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு என்னை நீங்கள் ஆயுள் கைதியாகவே மாற்றிருங்க அப்படின்னு அதோட அவன் அடங்கி அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டான். அன்னையிலேருந்து அவன் யார்ட்டையும் பேசுகிறதும் இல்லை, இந்த மாதிரி இருமாப்பு பேச்சுக்களையும் நிறுத்திவிட்டான். நல்லா இருந்தது அவங்களுக்கு இந்த கதை. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை ஆஸ் யூஷுவல் ஏதாவது வாரி விடுற மாதிரி கமெண்ட் போடுறதா இருந்தால் கமெண்ட்டை போடுங்க. அந்த கமெண்ட்லேருந்து வேறு ஒரு ஸ்டோரி நான் பிடிக்கிறேன். வேறு ஸ்டோரி ஏதாவது வேணுனாலும் சொல்லுங்கள் இனிமேல். ஆனால் இந்த தத்துவார்த்தமான இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் இருக்கணும், பாயிண்ட் இருக்கணும். என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு? திறமைகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் பெரிய திறமசாலின்ற இருமாப்பு மட்டும் இருந்தால் ரொம்ப சுளக்குன்னு வந்துடுவோம், அசிங்கப்பட்டுருவோம், அவமானப்பட்டுருவோம். நன்றி, வணக்கம்.